என் பேர் மலர்கொடி. எங்கள் தாத்தா மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது கொடுக்குறாங்க. அந்த முப்பெரும் விழாவில் நாங்கள்லாம் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாளை கரூரில் முப்பெரும் விழா நடைபெற உள்ளன. அதற்கான ஏற்பாடுகளை மிகவும் தீவிரமாக செய்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே நிறைவுற்றன. இன்று கட்சி நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்களும் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1,00,000 பேர் அமர்வதற்கான இருக்கைகள் தற்போது தயார் நிலையில் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் மாநாடு பந்தல்களும் தயார் நிலையில் உள்ளன. நாளை வரக்கூடிய நிகழ்ச்சிகள் வரக்கூடிய தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் வரவேற்பதற்காக வேண்டி கரூர் மாவட்ட செயலாளரும் கரூர் மாவட்ட எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் என்பது இப்பகுதியில் கரூரில் உள்ள என்ட்ரி ஆகும்போதே அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. வழி எங்கிலும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வைத்துள்ள பேனர் மற்றும் பதாகைகள் சுவர் விளம்பரங்கள் பார்ப்பதற்கே நாளை கரூருக்கு முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் தீபாவளி நிகழ்ச்சி தான் என்பது மிகவும் அற்புதமாக தெரிய வருகிறது. இது குறித்து பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் எதிர்கட்சிக்காரர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து கட்சிக்காரர்களும் இந்த மாநாட்டை திரும்பி பார்க்கும் அளவிற்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது மாற்று கருத்தில்லை. தற்போது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி இந்த இருக்கைகள் 1,00,000 இருக்கைகள் போடுவதற்காகவே ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மேற்கொண்டு இங்கு அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் எல்லாம் இந்த இடத்தில் தற்போது ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதி எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கரூரிலிருந்து அப்பாஸ். நாளை நடைபெறுகின்ற தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவிற்கு ஏறக்குறைய 3 லட்சம் நபர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று அனைவரும் குடும்பமாக ஏதோ ஒரு தேர் திருவிழாவிற்கு வருவது போல எல்லாம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து வருகிறார். இன்றைக்கு ஏறக்குறைய பார்த்தால் இன்றைக்கு ஒரு சற்றுக்குரிய ஆய்வாளர் முதல் 1 லட்சம் நபர்கள் இன்றே சேர்ந்துள்ளார்கள். நாளை 3 லட்சத்தை தாண்டி தான் இந்த கூட்டத்தில் மக்கள் பங்கேற்பார் என்று நாங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றே அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் வகையில் குடும்பமாக அவர்கள் ஏதோ விழாவிற்கு தன்னுடைய சொந்த விழாவிற்கு வருவது போல வந்து கொண்டிருக்கிறார்கள். காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடலூர் மேற்கு மாவட்டம் தங்க அன்பழகன் தொழிலாளருடைய மாவட்ட அமைப்பாளராக உள்ளேன். நான் இப்போதும் விருதாசலம் நகராட்சியினுடைய கவுன்சிலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் கடலூர் மாவட்டம் கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் வந்திருக்கேன். என் ஊர் மருதூர் ராமலிங்கம் எம்எல்ஏ அவர்கள் பேராசிரியர் விருது வழங்குறாங்க. தளபதி வழங்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழங்குறாங்க. அவரோட மகன் தான் நான். இந்த விழாவுக்கு நாங்கள் எல்லோரும் குடும்பமாக எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 பஸ் எடுத்துகிட்டு நாங்களாம் வந்திருக்கோம். எங்கள் மருதூர்லேருந்து வந்திருக்கோம். சிறப்பாக நடக்குது விழா. இப்போவே பார்த்திங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்க. வெளியில் இருக்குது, இங்கே 1 லட்சம் பேர் தான் இருக்கோம். வெளியில் 2 லட்சம் 3 லட்சம் பேர் போய் சேர்ந்தாச்சு. நாளைக்கு சிறப்பாக நாங்கள் விழா கொண்டாட தயாராக இருக்கோம். வணக்கம். என் பேர் மலர்கொடி. எங்கள் தாத்தா மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது கொடுக்குறாங்க. அந்த முப்பெரும் விழாவில் நாங்கள்லாம் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான திருமிகு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரம்மாண்டமான இந்த முயற்சி கண்டிப்பாக கழகம் வெல்லும். வருங்காலத்தில் கழகத்தின் பேரும் சொல்லும் வகையில் இந்த முப்பெரும் விழா பறைசாற்றும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். என்னுடைய பெயர் காமராஜ். கிருஷ்ணராயபுரம் தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். கரூர் மாவட்டத்தில் ஒரு திருவிழா குளம் போல மக்கள் வெள்ளம் போல் அலைமோதி கொண்டு இந்த பகுதியை பார்த்து வருகிறார்கள். என்னுடைய வாழ்வில்
இது போன்ற ஒரு விழாவை நான் கண்டதே இல்லை. இந்த விழா மேடையை பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கில் நாளைக்கு கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் திரண்டு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருவுரையை கேட்க அலைகடலென திரண்டு வர இருக்கின்றார்கள். இன்றே திருவிழா கூட்டம் போல மக்கள் அணி அணியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கரூர் வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த நாங்கள் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் 10 அணிகளாக பிரிந்து ஒவ்வொரு இடத்திலும் போக்குவரத்தை சீர் செய்து பொதுமக்களும் கழக உடன்பிறப்புகளும் எல்லோரும் சிரமமின்றி இந்த திடலுக்கு வருகை தருவதற்கு நாங்கள் உறுதுணையாக கழகத்தின் சார்பில் எங்களுடைய பணியை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டம் அயலக அணி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தாமோதரன். இந்த கரூருக்கு இந்த முப்பெரும் விழாவிற்கு வந்து பார்த்த பொழுது நடந்திருக்கும் ஏற்பாடுகள் மிக மிக பிரம்மாண்டமாக எல்லா ஏற்பாடுகளையும் இது தவிடு பொடி ஆக்கிவிடும் போல் தெரிகிறது. நாளைக்கு பல லட்சக்கணக்கானோர் மக்கள் திரண்டு வந்து இந்த முப்பெரும் விழாவை சிறப்பிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த முப்பெரும் விழாவிற்கு இந்த மாவட்ட கழகத்தின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக செய்தமைக்கு இந்த முப்பெரும் விழா குழுவின் சார்பாகவும் திருவள்ளூர் மாவட்ட திமுகவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.